அப்படி உயர் லட்சியங்கள் உயர் நெறிகளை நோக்கி விரட்டப்படாத சமூகம் கண்ட கண்ட இடத்துக்கு போய் சீரழியும் என்று சொல்லுகிறார்கள். அது அது நிரந்தரமானதோ முழுமையானதோ அல்ல. அது அங்கேயும் நடந்துட்டுதான் இருக்கு. புது இடத்துல வச்சு அடிக்க நடந்து தொடர்ந்து விட்டுதானே இருக்கிறது. அதுல அவ்வளவு ஒரு வன்முறையை பிரயோகிக்கிறது, ஒரு பழிவாங்க, நம்மளும் ஒரு தண்டனை கொடுக்கணும். அது பழிவாங்கும் நோக்கம் மேலோங்கி நிக்க கூடாது தண்டனை கொடுக்கும்போது. ஆனா அவன் பாத்தீங்கன்னா உலகத்தையே முன்மாதிரியா இருந்துட்டான். அஞ்சாடு திட்டம் அது இது பின்னாடி சீரழிஞ்சு போய் வச்சுங்க, உலகத்தையே முன்மாதிரியா போயிட்டாங்க. மாடல் பின்பற்றணும்டா, அவனை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அது மாதிரி பார்லிமெண்டே இல்லாத சீனா. நீ பகைவனை எதிர்த்து போராடும் பொழுது பகையாற்றல்களை மட்டும் அழிப்பதில்லை, உன்னிடம் உள்ள அழுக்குகளையும் நீ அழித்துக் கொள்கிறாய். ஒவ்வொரு பகுதியும் பொது லட்சியம் இருக்கலாம், பல லட்சியம் கூட இருக்கலாம். உயர் லட்சியங்களா வச்சு அதை நோக்கி அந்த சமூகம் போகணும். அதுல இது சரி இது தவறுங்கிற மாதிரி கட்சிகள் இருக்கலாம், வித்தியாசங்களா ஆட்கள் பிரிவுகள் இருக்கலாம். ஆனா ஒருத்தனுக்கு ஒரு உயர் லட்சியம் இருக்கணும். அது இல்லாத சமூகம் சீரழியும். நான் விரும்புகிற சுதந்திரம் இதுதான். ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு தனியா போயிட்டு பாதுகாப்பா வரணும். அப்படிப்பட்ட சமூகம் அமையணுங்கிறதான் என் விருப்பம்னு அது காந்தியடிகள் உண்மையா சொன்னார். அந்த சமூகத்தை படைச்சி காட்டின ஒரு பிரபாகரன், விடுதலை புலிகள். தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மை காலமாக தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் மாணவிகள் மீதான பாலியல் சீண்டல் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக பெறப்படும் புகார்களும் அதிகரித்து வருகின்றன. பெண்கள் மீதான இந்த வன்கொடுமைகளும் மாணவிகளுக்கு எதிரான இந்த பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து வருகின்ற சமூக பின்னணி குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசனோடு இன்றைக்கு நாம் உரையாடுவோம். ஐயா வணக்கம். 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 வணக்கம் ஐயா. இந்த கடந்த 1 வார காலத்திலே பாத்தீங்கன்னா நீங்க நாளிதழ்கள்ல தமிழகத்திலே பல்வேறு பகுதிகள்ல, குறிப்பா கிருஷ்ணகிரியில ஒரு மாணவியை 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை காட்டினாங்க. திருச்சியில மணப்பாறை கருகுல, அதே போல ஈரோடுல, இப்படி தொடர்ந்து மாணவிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள்ல வயது வித்தியாசம் இல்லாத, இப்ப ஒரு ஈரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை 9, 10, 11 படிக்கக்கூடிய மாணவர்கள் சேர்ந்து பாலியல் இது பண்ணிருக்காங்க, சீண்டல் பண்ணிருக்காங்க. இப்படி தொடர்ந்து இது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை பற்றி நீங்க என்ன உங்களுடைய பார்வை? அது ரொம்ப கொடுமையா இருக்கு, சகிக்க முடியாததா இருக்கு. இது நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் சொன்னது போல, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது அன்னைக்கு வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று சிந்திச்சு தான் செயல்படுறதில்லை. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடங்களில் சின்ன பிள்ளைகள் மாணவிகளை 4ஆம் படிக்கிற பிள்ளை, 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாலியல் வன்முறை செய்கிறது, ஆசிரியர்கள் கைதாகிறது, ஆசிரியர் வெளியேற்றப்படுவது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொடர் வண்டியில் பெண்கள் பெட்டியில் ஒரு பெண்ணு போகுது, திருப்பூரில் ஏறின பொண்ணு போகுது, அது வயிற்றுல கருவை சுமந்துக்கிட்டு போகுது. கூட இருந்தவங்கெல்லாம் அந்த இதுகிட்ட ஜோலார்பேட்டையிலே இங்கே இறங்கிட்டாங்களாம். அந்த பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும் இருக்கு, அதில் ஒரு போய் ஏறி இருக்கான். அவன் பாருங்க அந்த பொண்ணை அவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறான். துன்புறுத்தி அந்த பிள்ளைய வெளியே தள்ளி விட்டுருக்கான் ஓடுற வண்டியிலேருந்து. ஏதாவது உயிர் தப்பிச்சு நீங்கள் மருத்துவமனையிலேருந்து அதனுடைய குரல் பதிவு போடுறாங்க, அது நடந்தது என்னன்னு. இப்படி பல வடிவங்கள்ல பல இடங்கள்ல பல வயசுல உள்ளவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஒரு இதில் ரொம்ப அபாயமா இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இப்படி ஆயிட்டு போனது. எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நம்பி பெற்றோர் எப்படி படிக்க வைப்போம்? அவங்க தாத்தா பாட்டி அந்த பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கும்? இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பாக வரும் என்ற நம்பிக்கை இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுப்பான்? பழைய காலம் மாதிரி பொம்பளை பிள்ளைகளை அனுப்பாமல் நிறுத்திக்கிறதா? அந்த மாதிரி கொடுமை இருக்கு. எனக்கு இதை நான் சொன்னது நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொன்னது போல பார்க்கலாம். ஏன் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சமூக சீரழிவு. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 ஆசிரியர்களை கைது பண்ணிக்காங்க பாருங்க. அந்த ஆளுதோ இன்னும் சில இடங்கள்ல சில பேர் பண்ணதோ ஆசிரியர்களே தான் சில பேர் கைதாக இருக்கான். பெரிய பெரிய கொடுமையா இருக்குது. அவர்களோட மட்டும் அதை நிறுத்தக்கூடாது. அது காரணம் பழைய காலங்களில் இந்த அளவுக்கு நடக்கலையே, எங்கேயாவது அரிதான் நடந்திருக்கும்.
அரிதிலும் அரிதான் நடக்கும். இப்ப நடந்திருக்குன்னா ஒட்டுமொத்தமா சமூகம் சீரழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு அந்தந்த சீரழிவு அங்கங்க நடக்குது. அப்ப அந்த சீரழிவுல பாலியல் வன்முறைகள், பாலியல் மீறல்கள் அது அது அதிகமா இருக்கு. அது கல்வி நிலையங்கள்ல வரும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா சமூக பொறுப்பு என்பது அனைவருக்குமாக முன் வைக்கப்படணும். ஒரு சமூகம் தானா எடுத்துக்காது. ஆட்சியாளர்களால், அறவோர்களால், அரசியல்வாதிகளால், ஆன்மீகர்களால், ஒரு பொது தொண்டில் அக்கறை உள்ளவர்களால் இந்த சமூகத்துக்கான பொது லட்சியங்கள் வைக்கப்படணும். அந்த பொது லட்சியங்களை நோக்கி மக்கள் திரட்டப்படணும். அது விவாத பொருளா இருக்கணும். அது மக்களை இயக்கும் சக்தியா இருக்கணும். அப்படி கூட போலாம். 2 கருத்து வைக்கலாம், 3 கருத்து வைக்கலாம், அதுல போகலாம். ஆனா பொது நோக்கத்துல அது வரணும். அப்படி உயர் லட்சியங்கள், உயர் நெறிகளை நோக்கி விரட்டப்படாத சமூகம் கண்ட இடத்துக்கு போய் சீரழியும் என்று சொல்கிறார்கள். ஒரு லட்சியத்தை நோக்கி விரட்டப்படணும் சமூகம். அது ஓடுதா இல்லையா நிலைமை நடந்து கூட போட்டோம். ஒரு லட்சியத்தை நோக்கி அதை அதை வழி நடத்திய விரட்டணும். லட்சியம் இல்லாத சமூகம் ஒரு பொது இடத்துக்கு அதுக்கு போறதுக்கு ஒண்ணும் இல்லை, உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு ஒண்ணும் இல்லை. கண்ட இடத்துக்கு போய் சீரழியும். அது பல்வேறு சீரழிவுகள் வரும். அதுல பாலியல் சீரழிவுகள் ரொம்ப அதிகமா அது வரும். திருட்டு பெரட்டுன்னு எடுத்துங்களேன். இப்ப அது நம்ம இந்த பொருள் பற்றி பேசுறோம். விதவிதமா திருட்டு நடக்குது. கேமரா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சிசிடிவி இருக்கு, அகப்படுறாங்க, நடந்துட்டு தான் இருக்கு. அது போல கொலைகள் எடுத்து பாருங்க, சிசிடிவியை பார்த்து பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது பெருகிட்டு தான் இருக்கு. ஏன் இதெல்லாம் தடுக்க முடியல? இல்ல சட்டங்கள் கடுமையாக்கப்படணுமா? சட்டங்கள் இருக்கு, கடுமையாவும் இருக்கு. இப்ப பல இடங்கள்ல கடுமையா கொடுக்குறாங்க. ஒரு இதுல கேரளாவில் ஒரு அம்மா தீர்ப்பு கொடுத்துருக்கு பாருங்க. சாவுற வரைக்கும் சிறையில் கிடையாது. பாலியல் வன்முறை செய்த ஒரு ஆளுக்கு பாலியல் வன்முறை தானே அது. ஆமா, அது மாதிரி அந்த மாதிரி சட்டங்கள் இன்னைக்கு இருக்க சட்டங்கள்லயே கடுமையா கொடுக்கலாம், போகலாம். தூக்கு தண்டனை உட்பட கொடுக்கலாம்னு இருக்குல்ல. இல்ல ஐயா, இப்ப மன்னிக்கணும், இப்ப குறிப்பா இது மாதிரியான இந்த பாலியல் தொடர்பான வன்முறைகள் பற்றி பேசுகின்ற பொழுது வளைகுடா நாடுகள்ல இருக்கிறது போல, குறிப்பா அரபு நாடுகள்ல இருக்கிறது போல பொது இடங்களை நிக்க வச்சு கல்லால் அடிக்கணும் அல்லது கையை வெட்டணும், இப்படி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அப்படி தண்டனைகள் வழங்கப்பட்ட சமூகத்துல ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சத்தின் மூலமா தான் குற்றங்களை குறைக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்கு. அது நிரந்தரமானதோ முழுமையானதோ அல்ல. அது அங்கேயும் நடந்துட்டுதான் இருக்கு. பொது இடத்துல வச்சு அடிக்கிற தொடர்ந்து விட்டுதானே இருக்கிறது. அதுல அவ்வளவு ஒரு வன்முறையை பிரயோகிக்கிறது, ஒரு பழிவாங்க, நம்மளும் ஒரு தண்டனை கொடுக்கணும். அது பழிவாங்கும் நோக்கம் மேலோங்கி நிக்க கூடாது. தண்டனை கொடுக்கும்போது அவன் திருந்தினானா இல்லை என்பதில்ல, குற்றத்துக்கு தண்டனை வேணும், அவ்வளவுதானே தவிர அவனை பழிவாங்கியே தீரணும் என்று வந்தான்னா ஜனநாயகம் இருக்காது. அந்த உணர்வு வரும்பொழுது இப்ப அந்த நாடுகள்லாம் பாருங்க, ஜனநாயகம் கிடையாது, மன்னராட்சி உள்ளது. ஜனநாயக கருத்துக்கள் பேச முடியாது, பெண் உரிமை பேச முடியாது. அப்ப ஈரான்ல எல்லாம் என்ன, அந்த ஒரு பொண்ணு ஏதோ முக்காடு போட்டு போறேன்னா அது போட்டுதான் இருக்கு. அவங்க எதிர்பார்க்கிற முறையில போல அதை அடிச்சு கொள்றாங்க. அதனுடைய மற்ற முழுசா பாருங்க. அப்ப என்ன ஆகுனாக்க அது இன்னும் ரொம்ப படுமோசமா போயிடும். அது அந்த மாதிரி தண்டனை வழங்குறது, அதுல மகிழ்ச்சி காண்றது அப்படிங்கிறது வன்மம். அது நீதிபதி தீர்ப்பு கொடுக்கறது வன்மத்தினால அல்ல, செய்த குற்றத்துக்கு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்குது, அவ்வளவு. இதுக்கு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு இருக்குங்க. இது ஐரோப்பாவிலே வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் கிரிமினல் ஜஸ்டிஸ், அது குற்றம் செய்தவனுக்கு நீதி வழங்கணும், புரியுதுங்களா? அதனால தண்டனை கடுமையா இருக்கணும். இப்ப அவங்க அதனாலலாம் தூக்கு தண்டனையெல்லாம் ரத்து பண்ணிடல. தூக்கு தண்டனை ரத்து பண்ண நாடுகளும் இருக்கு, தூக்கு தண்டனை இருக்கு. ஆனால் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்பது வச்சிருக்காங்க. அது இல்லை என்றால் எல்லாத்துலயும் அது பரவும். இப்ப நீங்க அந்த அரபு நாடுகளை சொல்றீங்க, கட்சி வச்சுக்க முடியாது, மாற்று கருத்து பேச முடியாது. ஆமா, அந்த ராஜா ராணி ஆட்சி தான் நடக்குவாங்க, பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்கும். அது மாதிரி அங்க கொண்டு போயிடும். இப்ப அது மாதிரி இங்க வரும்னு வச்சுங்க. இப்ப RSS அப்படி கொண்டு வரணும்னு விரும்புறாங்க. இங்க ஒரு அவங்களுடைய அந்த
இஸ்லாத்துல பண்றது மாதிரி ஒரு இந்து இஸ்லாத்தை கொண்டு வர்றதுக்கு RSS முயற்சி பண்ணுது. அது வேண்டியது இல்லை. நம்ம சொல்ற அதான் தண்டனை கொடுக்கணும் ஒரு பக்கம். அடுத்தது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அடையக்கூடிய லட்சியம் வச்சோம்னாக்க அந்த லட்சிய தாகத்துல அங்கங்க ஆள் இருந்தான்னா அவன் ஒழுங்கு பண்ணிக்குவான். ஒரே ஒரு நீதிமன்றம் மட்டும், ஒரு அமைச்சரவை மட்டும் ஒரு சமூகத்தை திருத்த முடியாதுங்க, குற்றங்களை குறைச்ச முடியாதுங்க. சமூகம் பரவலா படற்கையில பரவலா போயது அங்கங்க அதை ஒழுங்குபடுத்துற ஆட்கள் இருக்கணும், அமைப்புகள் இருக்கணும், அதிகாரமும் இருக்கணும். இப்போ ஊராட்சிகள்லாம் ஒரு அதிகாரம் இருக்கணும் வச்சுங்க. அங்கங்க பேசுவாங்க, பண்ணணும். அந்த மாதிரி அது பரவலாக்கணும். அடுத்த கட்டம் போறதுக்கு லட்சியம் வைக்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் பொது லட்சியம் இருக்கலாம், பல லட்சியம் கூட இருக்கலாம். உயர் லட்சியங்களா வச்சு அதை நோக்கி அந்த சமூகம் போகணும். அதுல இது சரி இது தவறுங்கிற மாதிரி கட்சிகள் இருக்கலாம், வித்தியாசங்களா ஆட்கள் பிரிவுகள் இருக்கலாம். ஆனா ஒருத்தனுக்கு ஒரு உயர் லட்சியம் இருக்கணும். அது இல்லாத சமூகம் சீரழியும். ஐயா, இப்ப நீங்க அதுதான் நமக்கு இப்ப நீங்க பொது லட்சியத்தை நோக்கி சமூகம் விரட்டப்படணும். இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய இப்ப சல்லிக்கட்டு போராட்டம் போன்று இப்ப மொழி போராட்டம் நடந்தது, பெரும் திரளான மக்கள் அதுல பங்கெடுத்தாங்க. இப்ப சல்லிக்கட்டு போராட்டம், இப்ப அண்மையில மதுரையில நடந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான போராட்டம், இது மாதிரி சமயங்கள் எல்லாம் பெரும் திரளான மக்கள் தராங்க. இப்ப இதே டெல்டா பகுதிகளில் பாத்தீங்கன்னா மீத்தேன் திட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள், இப்படி மக்கள் கூடிட்டு தான் இருக்காங்க. இதே மக்கள் தான் இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா வாக்குகளுக்கு பணம் வாங்கக்கூடியதும், இப்ப இந்தியாவில அதிகமான மது விற்பனை செய்யக்கூடிய மாநிலமாகவும், இப்படி இப்ப விபத்துகள், சாலை விபத்துகள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலமாக ஏறக்குறைய ஒரு புறம் நீங்க சொல்லுகின்ற பொது லட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகம், இன்னொரு பக்கத்துல இந்த சீரழிவுகளை சந்திக்குதே. ஆமா, இது என்னன்னா நீங்க இப்ப எடுத்து காட்டிருக்கிறது நல்ல செய்திகள். அது இப்போ நம்ம கிட்ட அந்த ஒரு நீதிக்காக, ஒரு உயர்வுக்காக, ஒரு உரிமைக்காக ஒன்று திரண்டு போராடக்கூடிய உள்ளாற்றல் இருக்கிறது, பொட்டன்சியாலிட்டி இருக்கு. அதுக்கு ஈகம் செய்ய தயாரா இருப்பாங்க. அது ஒரு நிகழ்ச்சியோட முடிஞ்சு போகுது. ஏனென்றால் இதற்கான ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு இல்லை, ஒரே அமைப்பு வேண்டியதில்லை, பல அமைப்பு. இந்த அரசியல் கட்சிகள் என்பது சீரழிந்து போன கருப்பு சந்தைக்காரர்கள். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் சீரழிந்து போன பிளாக் மார்க்கெட் பீப்புள். அவங்கெல்லாம் எப்படா அவனை ஓட்டு பணம் கொடுத்து வாங்குறதா, அவன் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறது, கட்டடம் கட்டுறதுல எப்படி அடிக்கிறது, ஒரு துணைவேந்தர் நியமிக்கிறதுனா எத்தனை லட்சம் ரூபா. இப்போ நம்ம UGC வருது, அதிகாரம் வருதுன்னு சொல்றோம். ஒரு துணைவேந்தருக்கு என்ன பணம் தமிழ்நாட்டுல? ஒன்னொன்னுக்கும் கல்வி அமைச்சருக்கு எவ்வளவு பணம், முதலமைச்சருக்கு எவ்வளவு பணம், திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எல்லா ஆட்சியிலையும் ஆளுநருக்கு எவ்வளவு பணம் இருந்துச்சு தெரியுங்களா? முதல்ல ஒரு ஆளு இருந்தாரு, ஆந்திரா ஆளுநரா, ரேஷியோ போட்டாரு ஆளு. துணைவேந்தர் நியமிச்சாக்க முதலமைச்சருக்கு போறது விளவு, அந்த ஆளுநருக்கு போறது விளவு. இப்படிப்பட்ட சீரழிவு எல்லா துறையிலும் இருக்கு. அந்த சீரழிவுகளுக்கு மாற்றாக லட்சிய அரசியல் வைக்கல. லட்சிய அரசியல் நான் ஒழுங்குபடுத்துகிறேன்னு வைக்க முடியாதுங்க. நான் சமூகத்தை ஒழுங்குபடுத்த பொத்தாம அது எடுபடாது. காரண காரியத்தோட வை. நாம சொல்றது தமிழ் தேசியம், அனைவருக்குமான பொதுவானது. இது இன உரிமை, மொழி உரிமை, தாயக உரிமை. இது நம்ம அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த உரிமைகள் இல்லை, இந்த உரிமைகளை மீட்கணும். இந்த உரிமைகளை மீட்கும் போது உலகத்திலே ஒழுக்கத்தோடும் சிறந்த நெறியோடு வாழ்ந்த இனத்தை மீட்கணும். அந்த மாதிரி இந்த குறையெல்லாம் நீக்கணும். அப்படி ஒரு நல்ல சிறந்த ஒரு தமிழர் நெறி பண்பாடு. இப்ப தமிழர் அல்லாதவருக்கும் நீதி வழங்கணும். அதனால அவங்கள கீழ்மேலாம் இல்லை. எந்த ஒரு தமிழர் அறம் இருக்குல்ல, மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். இந்த மாதிரி தமிழர் நெறி இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அரசியல் இல்லை. அதுக்கான அரசியல் வேணும், அதுக்கான நம்முடைய இறையாண்மை மீட்பு வேணும் என்ற அந்த லட்சியத்தோடு இந்த பண்புகள், தமிழர்கள் சொன்ன முற்போக்கு பண்புகள், இந்த காலத்துக்கு பொருத்தமான பண்புகள், இதையும் சேர்த்து இணைச்சு வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒன்னா இருக்கலாம், பலதும் இருக்கலாம், ஒன்னா இருக்கணும் அவசியம் இல்லை. அப்படிப்பட்டது வரும் பொழுது, அந்த லட்சியத்தை நோக்கி மக்கள் இருக்கும் பொழுது தங்களை தாங்களே அவர்கள் ஒழுங்கு பண்ணிக்குவாங்க. இப்ப மாசேத்துன்னு சொல்லுவாரு, அவங்க நாட்டுல புரட்சிக்கு வரும்போது, நீ பகைவனை எதிர்த்து போராடும் பொழுது பகையாற்றல்களை மட்டும் அழிப்பதில்லை, உன்னிடம் உள்ள அழுக்குகளையும் நீ அழித்துக் கொள்கிறாய். மாசேத்து சொல்றாருங்க. அதுதான் அவருடைய மற்ற கொள்கைகள் யாருக்கும் பிடிக்காத. இது சரியானதானே? இது
அந்த மாதிரி நீ ஒரு பகைவனை எதிர்த்து லட்சியத்துக்காக போராடுற. நான் பகைவன் 19 போராடல. அப்படி போராடும் பொழுது உன்னுடைய மன அழுக்குகளையும் நீ துடைத்துக் கொள்கிறாய், தூய்மைப்படுத்திக் கொள்கிறாய் என்று அவர் சொன்னார். அதுபோல அப்படி ஒரு போராடாத இனம் என்பது கண்ட கண்ட இடத்துக்கு போய் சீரழிதான் செய்யும் மாதிரி, கண்ட கண்ட இடத்துக்கு போய் சீரழியும். அப்படிப்பட்ட சீரழிவு என்பதுதான் இன்னைக்கு இந்த பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுவது என்பதும் இதுக்கு இந்த மாதிரி வரணும். இப்ப அதான் நீங்க சொன்னீங்க அந்த உதாரணம். அது ஒரு தற்காலிகமா சென்னை மெரினா போராட்டம், ஏறுதழுதல் மீட்டல், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மூடல் போராட்டம், வேளாண்மை ஐயா நம்மாழ்வார் தலைமையில திரண்டு போராடி பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக மாற்றப்பட்ட போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் இருக்கு. நம்ம இதுல நடந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படி ஏற்கனவே ஐயா நாராயணசாமி நாயுடைய நூற்றாண்டு விழா தொடங்கி இருக்கு. நூற்றாண்டு விழா அவருடைய போராட்டம், விவசாயிகள் போராட்டம் சாதாரணம் இல்லை. அந்த மாதிரி போராட்டம் இப்படி எல்லாம் பார்க்கும்போது மனிதர்களை ஒழுங்குபடுத்துது. உரிமை மீட்பு மட்டுமல்ல, அவனுடைய மனசை ஒழுங்குபடுத்துது. அப்படி எதுவுமே இல்லாம இந்த கட்சிகள் லஞ்சம், ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குற கட்சிகளை ஒன்னொன்னா ஆதரிச்சுக்கிட்டு அந்த இவ்வளவு பணம் வாங்குறது, அல்லது போய் ஆளை பிடிச்சி இந்த மந்திரி எம்எல்ஏ பிடிச்சி இந்த சலுகையை பெறுறது, இந்த மாதிரி கரப்ட் ஆயிடுற மக்களே கரப்ட் பண்றாங்க. ஏன்னா அவன் லஞ்சம் வாங்குற மந்திரிகள் என்ன பண்றான்னா, மக்கள் லஞ்சம் வாங்கின பழகினா தான் நம்ம லஞ்சத்தை பொறுத்துக்குவான், ஏன்னா தூய்மைவாதம் பேசுவாங்க என்று மக்களை கரெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு உட்பட்டு இருக்கோம். அப்ப செயற்கையா நம்ம நேர்மையோடு வாழுங்கள், லஞ்சம் வாங்க வாழுங்கள், 19 எடுபடாது. சைக்காலஜி இல்லது, உளவியல் இல்லது. தேவைப்படக்கூடிய இந்த கட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய உண்மையான உயர் லட்சியத்தை வைத்து அந்த லட்சியத்துக்கு மக்களை திரட்டும் பொழுது உயர் அறம், உயர் ஒழுக்கம், உயர் கொள்கைகள், உயர் பண்பாடு என்பதோட இணைக்கும் பொழுது நம்ம ஓவர்ஹால் பண்ண முடியும் நம்ம சமூகத்தை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 19 வர்ற இதுக்கு விமர்சனம் பண்ணி தப்புன்னு சொல்லிட்டு போறதுனால ஒன்றும் தீர்வு இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி. அது எப்படி நீக்கிறதுன்னு பாரு அப்படிங்கிறான்ல, அதைத்தான் சொல்றேன். ஐயா, இப்ப நீங்க ஏறக்குறைய உங்களுடைய நீண்ட அரசியல் அனுபவத்தை ஒரு 60 ஆண்டு கால அனுபவத்துல இப்படி ஒரு உயர் லட்சியங்களை வைத்து அப்படி சமூக பிறழ்வுகளை கடந்த சான்றுகள் எதுவும் இருக்கா உலகத்துல? உலகத்துல எவ்வளவோ இருக்கு. நீங்க ரஷ்யா என்பது ஐரோப்பா இருண்ட கண்டம். மேற்கு ஐரோப்பா வளர்ச்சி அடைஞ்சு எல்லாத்துலயும் இருக்கும், மனித உரிமை உட்பட எல்லாம். இங்க மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும், ஜார் மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும். ரஷ்யாவே இருண்ட கண்டம்னு சொன்னாங்க. ஆமா, ஐரோப்பாவே இருண்ட கண்டம். ரொம்ப பின்தங்கியது. அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கி அதை ரேடிக்கலைஸ் பண்ணி உலகத்துக்கு முன்மாதிரி ஒரு புரட்சியை உண்டாக்குறாங்க லெனின்லாம். லெனின் அவரோட இருந்த சக தோழர்கள் வழிகாட்டினாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா உலகத்தையே முன்மாதிரியா இருந்தான். 5 திட்டம் அது இது பின்னாடி சீரழிஞ்சு போய் வச்சுங்க, உலகத்தையே முன்மாதிரியா போயிட்டாங்க. மாடல் பின்பற்றணும்டா, அவனை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அது மாதிரி பார்லிமெண்ட்டே இல்லாத சீனா, மன்னராட்சி, அதுவும் அயலான ஆதிக்கம், அதுல புரட்சி பண்ணி இன்னைக்கு சீனா என்பதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க புரட்சி பண்ணி வெற்றி பெற்று கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வந்து ஒரு பக்கம், இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சேலஞ்சு சீனா தாங்க. இது 2 விஷயத்துல வெறும் வியாபாரம் இல்லை, தொழில்நுட்பம். இந்த செல்லு இருக்குல்ல, வந்திருக்க ஊடகம்லாம் இருக்குல்ல, இத அவனுகிட்ட வாங்கி உறுப்புகளை போத்துக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப அவனே உறுப்பு செய்யறான், அவன்கிட்ட தான் மத்தவங்க வாங்கணும். பயப்படுற அமெரிக்காக்காரன், உலகத்துக்கு நாங்க தான் எல்லாம் வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல. நமக்கு சீனாவுக்கு சில முரண்பாடுகள் இருக்கு, அது ஒரு தனி. ரொம்ப பின்தங்கி கிடந்தது அது சீனா. எப்படி கொண்டு வந்தாங்க? அரசியல் தான், உண்மையான புரட்சி அரசியல், உண்மையான கம்யூனிஸ்ட் அரசியல், மாடர்ன் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டது. அப்படி கொண்டு வந்தாங்க. சரி, அங்க எங்க பேசுறோம், நம்ம இனத்தை எடுங்க, தமிழ் இனத்தை எடுங்க. இந்த இனத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நான்லாம் பல தடவை சொல்லியிருக்கேன், நான்லாம் வியட்நாம் போராட்டத்துல ஊக்கம் பெற்றவன். நாங்களாம் பல உலகத்தமிழகத்துல இருக்கிறோம். பொதுவா திமுக ஆதரவு. ஹோச்சிமின் தலைமையில போராட்டம் நடக்குது, விடுதலை அடைஞ்சிட்டு இருக்கான். சேலஞ்ச் பண்றான் அமெரிக்காக்காரனை, ஒரு பகுதியை ஆண்டுகிட்டு இருக்கான் கம்யூனிஸ்ட். விவசாயி போராடுறான், அவன் வச்சுட்டு கறி வச்சுட்டு போராடுறான். அடிச்சு இங்கேருந்து அவனுடைய போர் விமானத்தை வீழ்த்துறாங்க அமெரிக்காக்காரத எல்லாம். அப்பா என்னடா இந்த மாதிரி போர்க்குணம் நம்ம இனத்துக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 70கள்லைங்க, 69, 70 எல்லாம் இது அது அவங்கெல்லாம் என்ன கண்டாப்ப மரபு வழியா இருக்காருக்க. நம்ம இனத்துக்கெல்லாம் அப்படி அந்த போர்க்குணமே வராது, அவ்வளவு பண்றான்.
நான் அதை பத்தியே கவிதை எழுதினேன். அதுதான் முதல்ல தீக்கல்ல போட்டாங்க. மலை விளந்த சிற்றுளியே, மண் விளந்த ஏதோ அது இதுன்னு போட்டு அலை விளந்த தோணியே. ஒரு பெரிய அலைய தோணி பிளந்துக்கிட்டு போகுது இல்ல, மலையை பிளக்குதில்ல ஒளி. அது மாதிரி வியட்நாம் பிளந்துட்டு இருக்கான்னு முன்கவிதை முன்வரிகள் ஆரம்பிக்கும். அதை தீக்கல்ல போட்டாங்க. அப்ப அடாடாடாடா, ஈழ விடுதலை போராட்டம் வந்த பிறகுதான் தெரிஞ்சுது உலகத்துக்கே நீங்க என்ன வியட்நாம் நம்ம அதை குறைச்சி மதிப்பிடல, அதை விட மிஞ்சிட்டாங்க. ஒரு சின்ன ஏரியா, அவங்களுக்கு பெரிய பரப்பு இருந்துச்சு வியட்நாம்ல. ரஷ்யா ஆதரிக்கிறான், வியட்நாம் ஆதரிக்கிறான் விடுதலை போராட்டம். இந்தியா விடுதலை இது வியட்நாம் ஆதரிக்கப்ப இந்தியாவும் ஆதரிக்குது, பல நாடுகள் ஆதரிக்குது, கம்யூனிஸ்ட் நாடுகள், சீனா ஆதரிக்குது. நமக்கு யார் ஆதரவு? நீ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த புரட்சியில விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை அந்த விடுதலை புலிகளையும் பார்த்தீங்கன்னா இது உலகத்துக்கு ஒரு விந்தை. அந்த சின்ன பகுதிக்குள்ள போர் விமானம் கட்டி பயிற்சி பண்ணி அதை ஓட்டி கொண்டு கட்டநாயக விமானத்தை அடிச்சுட்டு வர்றான்ல, இதுல சாதாரணமா. அடுத்தது இந்த பிள்ளைகளுக்கு தற்கொலை படைக்கு ஒன்னொன்னும் பேர் கொடுத்துட்டு தலைவர்கிட்ட காத்துட்டு இருக்கு. இன்னும் ஏன் எனக்கு தேதி அறிவிக்கல? போய் சாவறதுக்குங்க. ஆணும் பொண்ணும் உடம்புல வெடிகுண்டை கட்டிட்டு போய் எதிரி முகாமில் வெடிக்க வச்சு சாவுறது. இதுக்கு போட்டி போட்டுட்டு வரிசையில் இருந்ததுங்க பிள்ளைகள்லாம். இந்த இனம் தானே. அப்ப நான் அப்ப திருப்பி என்ன நினைச்சேன்னா 70 நினைச்சத மாத்தி 2000 ஆண்டு அல்லது ராஜராஜன் காலத்துல 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த வீரம் அது வேலை செய்துப்பா. அடுத்தது அது ஒரு பக்கம். ஒழுக்கம். இங்க பழகிருக்காங்க அந்த பையங்க, விடுதலை புலி பையங்கெல்லாம் வருவாங்க, பழகுவாங்க. ஒரு ஆடம்பரம், ஒரு கித்தாப்பு எதுவும் இருக்காது. ரொம்ப இதாக இருப்பாங்க. சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, மது குடிக்க மாட்டானுங்க. இங்க மட்டும் இல்லை, ஈழத்துலயும் அப்படிதான். சமாதான காலத்துல அவங்க இருந்த அந்த போய் பார்த்து வந்தாங்க பாருங்க. ராத்திரி 2 மணிக்கு பொம்பளை பிள்ளைகள் நகையோட போகலாம். காந்தியடிகள் சொன்னார், நான் விரும்புகிற சுதந்திரம் இதுதான். ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு தனியா போயிட்டு பாதுகாப்பா வரணும். அப்படிப்பட்ட சமூகம் அமையணுங்கிறதான் என் விருப்பம்னு அது காந்தியடிகள் உண்மையா சொன்னார். அந்த சமூகத்தை படைச்சி காட்டின ஒரு பிரபாகரன், விடுதலை புலிகள். அப்ப இது இது செய்ய முடியாததல்ல, இந்த மக்களை ரேடிகலைஸ் பண்ண முடியாதல்ல. நமக்கு அது நம்ம இனத்துக்கு, நம்ம தமிழ் இனத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நம்ம உண்மையான லட்சியத்தோட ஏன் பிரபாகரன் வந்தது? உண்மையா இருந்தாரு. வெறும் உத்திகள் மட்டுமல்ல, உண்மையா இருப்பது, அதுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது. அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஆயுத போராட்டம் வேண்டிய இல்லை. நம்ம நாட்டுக்கு தன்மை வேற. அந்த மாதிரி இந்த போராட்டங்கள்லயே, வெகுமக்கள் போராட்டங்கள்லயே அந்த மாதிரி நம்ம அர்ப்பணிப்பு உணர்வோடு, பண்பாட்டோடு, உண்மையோடு, லட்சியமும் வேணும். அந்த அமைப்புக்கு ஒரு பண்பாடு ஒழுக்கமும் வேணும். அப்படிப்பட்ட தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை வரணும். நமக்கு ஏற்ப, நம்ம வடிவத்துல அதை எடுத்துக்கோங்க. மக்கள் திரள் இயக்கமா நடத்துங்க. அப்படி தலைமை தாங்கிற நிர்வாகிகள் அப்படி உத்தமர்களா இருக்கணும். பிரபாகரன்னாக்க என்ன, அவர் ஒரு பொண்ணை காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணார், அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன பிள்ளைலேருந்து ஒழுக்கம். அந்த மாதிரி இப்ப நம்ம அதை பாக்குறோம். அதனுடைய நகல் காப்பி வேண்டிய இல்லைங்க. அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? கத்துக்கிட்டு வெகுமக்கள் அமைப்பை உருவாக்கணும். அப்படி செய்யும் போது நம்ம சமூகத்தையும் இதெல்லாம் மாத்தி கொண்டு வந்துடலாம். இப்ப நீங்க உலகத்துல நடந்த பல்வேறு போராட்டங்கள் குறித்து சொன்னீங்க. குறிப்பா தமிழ் இனத்திற்கே அப்படியான வழிகாட்டி இருக்காங்க. இப்ப இன்னொரு கருத்து இருக்கு. அதாவது நீங்க ஒரு பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுடைய அவர்களுடைய அரசியலையும் அவர்கள் எடுத்துக்கிட்டு போற வழிமுறைகளும் தான் பார்க்கணும். தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேசக்கூடாது, அவர்களுக்கான தனிப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி நீங்க கருது? அப்ப சமூகம் வேற, தனி மனிதர் வேறையா? தனி மனிதர்களின் கூட்டம் தானங்க சமூகம். தனி மனிதர் எப்படி வேணா இருந்துக்குவாரு. ஆனா சமூகம் ஒழுக்கமா இருக்கணும்னா இதுல முரண்பாடு இல்லையா? இது என்ன முரண்பாடு இல்லையா? அதெல்லாம் சும்மா எஸ்கேபிசம், தப்பித்தல் வாதம். அதெல்லாம் அது நம்ம பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இப்ப லஞ்ச லாவண்யம் கூடாதுன்னா தன் வாழ்க்கையில் அது மாதிரி இருக்கணும். காந்தியடிகள் அதை சொன்னார், பிரபாகரன் சொன்னார், செய்தார். நமக்கு அதுல வரும்போது எரர்ஸ், பிழைகள் வரலாம், திருத்திக்கலாம், அது வேற.
தனி மனித வாழ்வோட எரர் சொல்லி தான் திருத்திக்கணும், நியாயப்படுத்தக்கூடாது. இந்த தவறை நம்ம திருத்திக்கணும், நம்ம சமூகத்திலையும் திருத்திக்கணும், நம்ம தனிநபரும் திருத்திக்கணும். அடுத்தது தலைமை தாங்குவோர்கள் என்பவர்கள் ஒரு நபர் தலைமை இல்லை, பல பேர். அவர்கள் பத்தியம் பிடிக்கணுங்க. எதுக்காக? உன் சமூகத்துக்காக, கோடிக்கணக்கான மக்களுக்காக நீ பத்தியம் பிடிக்கணும். பாலியலா இருந்தாலும் சரி, காசு பணத்தை கையாடுறதா இருந்தாலும் சரி, நீ உன் இனத்துக்காக, உன் சமூகத்துக்காக, லட்சியத்துக்காக நீ பத்தியம் பிடிக்கணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அவர்களெல்லாம் செய்யக்கூடாது. தவறு அப்படி செஞ்சுட்டா திருத்திக்கணும், நியாயப்படுத்தி. தனி வாழ்க்கையை பார்க்காதே, அதை இவங்க சொல்றாங்கல்ல, இப்ப வருத்தப்படுவாங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது, அதுதான் போகக்கூடாது. தனிநபர் எவனோ செய்யலாம், தப்பு பண்றான், அவனை திருத்தணும். அவனை திருத்த வேண்டிய இடத்துல உள்ளவங்க, தலைமையில உள்ளவங்க, அரசியல் லட்சியம் உள்ளவங்க, இயக்கம் நடத்துறவங்க, கட்சி நடத்துறவங்க, அவர்கள் முன்மாதிரியாக வாழணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல போய் தனிநபர் இதெல்லாம் பார்க்காதேக்காதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம பத்தியம் பிடிக்கணுங்கிறேன். சராசரி மனுஷன் எப்படியே வாழ்ந்துட்டு போவான், அவனை திருத்தணும். முழுக்க திருத்திட முடியாதுங்கிறது சேர்த்தான். அது அவனவே ஒழுங்குபடுத்தணும்னா நம்ம பத்தி இது சாப்பிட்டா ஆபத்து, அது சாப்பிட்டா ஆபத்து பத்தி இருக்குல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும். லட்சிய நாயகர்கள், லட்சிய நாயகிகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வழிகாட்டி இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்தணும். நன்றிங்க. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.